தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளில் 3 வாரங்களுக்கு தேர்தல் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முகேஷ். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளின் தேர்தல்கள் வரும் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தன. கடந்த 16ஆம் தேதிக்கு பதிலாக 23ஆம் தேதி ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டதை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் வழக்கு தொடர்ந்தனர். சில வேட்பாளர்களும் வழக்கு தொடர்ந்தனர். பணப்பட்டுவாடா நடந்த குற்றச்சாட்டுகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ஒரு வாரம் தள்ளி வைப்பதால் ஒரு உரிய நிவாரணம் கிடைக்காது என்பதால் தேர்தலை முழுமையாக ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பானை வெளியிட்ட பிறகு வேட்புமனுக்களை பெற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று மனுக்களில் கூறப்பட்டிருந்தது. இதில் அரவக்குறிச்சியை சேர்ந்த பாமக வேட்பாளர் பாஸ்கரன், தஞ்சாவூரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இது தவிர வழக்கறிஞர் திருஞான சம்பந்தம் என்பவரும் திருநெல்வேலியை சேர்ந்த யோவான் என்பவரும் இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். இந்த 4 வழக்குகள் முக்கியமான வழக்குகள் என்று பார்க்கும் பொழுது அதை தவிர அரவக்குறிச்சி பகுதியிலிருந்து அந்த பகுதியை சேர்ந்த வாக்காளர் ஒருவர் தனசேகர் என்பவரும் வழக்கு தொடர்ந்தார். இவர்கள் அனைவரும் தொடர்ந்த வழக்கின் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் 23ஆம் தேதி இந்த 2 தொகுதிகளிலும் தேர்தலை நடத்தக்கூடாது, மாற்றுத் தேதியில் நடத்த வேண்டும், இந்த பண முறைகேடு தொடர்பாக அனைத்து வேட்பாளர்களிடம் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். இந்த அனைத்து வழக்குகளையும் இன்று விடுமுறை கால நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த நீதிபதிகள் கல்யாணசுந்தரம் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் விசாரித்தனர். அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த ஒரு மாலை ஒரு முக்கியமான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் அந்த 2 தொகுதியில் நடத்தப்படும் தேர்தலை 3 வாரத்திற்கு மேலும் 3 வாரத்திற்கு ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தனர். அந்த 3 வாரத்தில் இரு தொகுதியில் உள்ள வேட்பாளர்கள் தங்களது கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் தெளிவாக தெரிவிக்கலாம் என்றும் அவர்களுக்கு 3 வார கால அவகாசம் வழங்குவதாகவும் தெரிவித்தாங்க. இதனிடையே அந்த 3 வார காலத்திற்குள் அந்த மனுக்களை பரிசீலித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வாரத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது குறித்து ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு முதல் 10ஆம் தேதி வரைக்குள் தெரிய வரும் என்று தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனைத்து வழக்குகளையும் ஜூன் மாதத்துக்கு ஒத்தி வைத்துள்ளதுடன் அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வழக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் முறையான பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.